ஹாய் நண்பா, டே 2ல் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. ஸோ ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் சிசி விசஸ் தமிழ் பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். கண்டிப்பாக எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நியூவாக சேனலுக்கு வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மங்களம் சிசி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டிங். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா தினேஷ் இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சத்யராஜ். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட ஸ்ரீராம் வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஸோ ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. பார்த்து ப்ரோ, கேர்ஃபுல்லாக விளாடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரிங்க. ஸோ தினேஷ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது பால் அடிச்சிருக்காருங்க. இது ஸோ அகெயின் ஒரு பவுண்டரிங்க. அம்பையர் சிக்னல். அகெயின் தினேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸோ 2 பாலுக்கு 2 ஷாட்டுங்க, பெரிய ஷாட்டு. இந்த பால் அடிக்க முயன்றார், கொஞ்சம் விலகி வந்துச்சு, ஒரு வைடுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்கனுங்க. அங்கே பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஸோ 2 பெரிய ஷாட்டு கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டு தூக்கியிருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆறுமுகம் வந்திருக்காரு. இந்த பால் ஒரு கட் ஷாட்டுக்கான முயற்சி. ரன் எதுவும் ஓடலைங்க, ஒரு டாட் பால். இந்த பால் லெஃப்ட் சைடில் திரும்பி அடிக்க பார்த்தாரு, கரெக்டான ஒரு இடத்துல போட்டாருங்க. அகெயின் ஒரு டாட் பால். அகெயின் ஒரு முயற்சி. இந்த பால் டேரக்ட் அடிச்சிருந்தா விக்கெட்டாக மாறி இருக்கும். லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னுங்க. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 10 ரன் அடிச்சிருக்காங்க தமிழ் பிரதர்ஸ். ரெண்டாவது ஓவர் போட அஜித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே குட் டேகனுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க அஜித். குட் பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் சபரி வந்திருக்காரு. ஸோ இரண்டாவது பந்து ஒரு குட் டிஃபென்ஸுங்க. தரையில் தட்டு ஓட்டுருக்காரு. சிங்கிள். நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்குக்கு இப்போ தான் வந்திருக்காரு சத்யராஜ். இந்த பால் வைடுங்க. இந்த பால் செல்லமாக தட்டி விட்டு இருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. ஒரு குயிக்கராக ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, 1 பிச்சாக பிடிச்சிருக்காரு. சிங்கிள். இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார், ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்காங்க. குட் டேக்கனுங்க. ஸோ எல்லா விக்கெட்டுமே கேட்சிலே வந்து தூக்கிட்டு இருக்காங்க மங்களம் சிசி. அஜித் பார்த்தீங்கன்னா 2வது விக்கெட் எடுக்கிறாருங்க. நியூ பேட்ஸ்மேன் குரு இறங்கியிருக்காரு. ஆக்சல் அடிக்க முயன்றார். இங்கே ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க, குயிக்கர் ஒன்றுங்க, சிங்கிள். 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் அடிச்சிருக்காங்க தமிழ் பிரதர்ஸ். 3வது ஓவர் போட நவநீதன் வந்திருக்காரு. முதல் பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரா? எஸ், வந்துட்டாருங்க. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. ஸோ எங்கே போனாலும் அது பார்த்தீங்கன்னா சிங்கிள்ங்க. இந்த பால் சரியான ஒரு லென்த்தில் போட்டாருங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு சிங்கிள். இந்த பால் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க. அங்கே பேக்கில் போனாவே ஒரு சிங்கிள் தாங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு கவர் திசையில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஒரே ரன்னுங்க, 2 ரன்னு கூட ஓட விட மாட்டிருக்காங்க மங்களம் சிசி. இந்த பால் அடிச்சிருக்காருங்க, கேப்பில் போயிட்டு இருக்கு. அங்கே பவுண்ட்ரிங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி வர மாரி இருக்கு தமிழ் பிரதர்ஸ். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 23 ரன் அடிச்சிருக்காங்க தமிழ் பிரதர்ஸ்.
4வது ஓவர் போட மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா. ஸோ அங்கே தடுத்துருக்காருங்க. பரவாயில்ல, கேட்ச் பிடிக்கலனாலும். ஸோ அங்கே ரன் அவுட் சான்ஸ். எஸ், ரன் அவுட்டுங்க. அங்கே நல்ல ஒரு ஐடியாங்க. விக்கெட்டுங்க. ஸோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணி விக்கெட்டை தூக்கியிருக்காங்க மங்களம் சிசி. இந்த பால் லெக் திசையில் அடிக்க முயன்றார். ஒரு டாட் பாலுங்க. இந்த பால் ஸ்லோயர் ஒன்றா போட்டு இருக்காருங்க மணி. டாட் பாலுங்க. இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் கேட்சுக்கான வாய்ப்புங்க. அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க மணி. 2 விக்கெட்டை தூக்குறாருங்க மணி. குட் பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு. மணி டு மணி. அக்ராஸ் கொடுத்தாருங்க அங்கே. ஸோ 2 ரன்னுங்கள் மட்டுங்க பேக் சைடில். இந்த பால் டிஃபென்ஸ் மைண்டுக்கு வந்தார். கால் இல்லைன்னா கண்டிப்பாக போல்டை தெரிச்சு விழுந்துருக்குங்க. ஸோ ஒரு லெக் பையில் ஒரு சிங்கிள். ஓவர் 4 ஓவருக்கு தமிழ் பிரதர்ஸ் 29 ரன் அடிச்சிருக்காங்க. 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. அக்ராஸ் கொடுத்தாருங்க. லெக்கில் பட்டுருக்கு. அங்கே ரன் அவுட் சான்ஸா? டேரெக்டாக விழுந்தா ரன் அவுட்டாக மாறி இருக்கும். சிங்கிள்ங்க. ராஜ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஃபீல்டிங்கை 1 பிச்சாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. குட் டேக்குனுங்க. ஆளை நிற்க வச்சு போட்டு இருக்காங்க. வர மாதிரிங்க. விக்கெட்டாகி விளையாட்டு இருக்காருங்க மணி. இந்த பால் போல்ட்டை புடிங்க இருக்காருங்க. சரியான பவுலிங்க. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம். குட் பவுலிங் ப்ரோ. நியூ பேட்ஸ்மேன் மாதேஷ் இறங்கியிருக்காரு. அடிச்சாருங்க. அது ஒரே ரன்னுங்க. கடைசி பந்து. அகைன் திரும்பி இருக்காரு. அகைன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு டாட் பாலுங்க. ஓவர் 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 32 ரன் அடிச்சிருக்காங்க தமிழ் பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுடைய கடைசி 1 ஓவர் இருக்கு. கடைசி ஓவரை போட செந்தில் வந்திருக்காரு. முதல் பந்தே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் இருந்தாலும் ஒய்டுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. போயிருக்குங்க அங்கே. குட் டேக்குனுங்க. அவர் பிடிக்கக்கூடிய 2வது கேட்சுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. இங்கவே கிடக்குங்க சர்க்கிள்ல. சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட்டுங்க. அங்கே சரியான கேட்சுங்க. அங்கே குட் டேக்குனுங்க. அவரும் பிடிக்கக்கூடிய 2வது கேட்சுன்னு நினைக்கிறேங்க. நல்ல எஃபர்ட் போடுறாங்க மங்களம் சிசி. இன்னும் மீதம் இருப்பதும் 3 பந்து. இதில் பெரிய ஷாட் வருமானு பார்க்கலாம். அடிச்சிருக்காரு. அங்க ஐயோ கேட்ச் விட்டு இருக்காங்க. அங்க ஒரு தடுமாற்றம். இதுவும் கேட்சா மாறி எனக்கு பிடிச்சிருந்தா. 2 ரன். இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே தரையோட தரையா ஃபீல்டர் இருக்காரு. அங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அகேன் 2 ரன் நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 ரன்னுங்க. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தார். ரன் அவுட் சான்ஸா? எஸ், விக்கெட்டுங்க. லாஸ்ட் பாலும் விக்கெட்டோட முடிக்கிறாங்க மங்களம் சிசி. 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 38 ரன் அடிச்சிருக்காங்க. 39 டார்கெட் ஃபார் மங்களம் சிசி. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட தினேஷ் வந்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சரண். ஃபர்ஸ்ட் பாலே சாமி கூப்பிட்டு இருக்காருங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? எஸ், 2வது பால் விக்கெட்டை தூக்கி இருக்காருங்க தினேஷ். குட் பவுலிங்.
இந்த பால் அடிச்சிருக்காரு எட்ஜ் பட்டு எங்கங்க அகைன் ஒரு விக்கெட்டுங்க. 2 விக்கெட்டுங்க தூக்குறாருங்க தினேஷ். வேற மாதிரிங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் பால் வந்து சாமி விட்டு இருக்காருங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. இங்க பின்னாடி போயிட்டு இருக்கு. அங்க ஓடி தான் எடுக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. சிம்பிளா போடுறாருங்க. இந்த பால் விக்கெட்டுங்க. ஸோ 3 விக்கெட்டை தூக்குறாருங்க தினேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. என்னங்க பவுலிங்கு 2 ஸ்டெப்பில் தாங்க போடுறாரு. சிம்பிளாக போட்டு விக்கெட்டை தூக்குறாருங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டை தூக்கி ஒரே ரனுக்கு போட்டு இருக்காருங்க தினேஷ். 2வது ஓவர் போட குரு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அஜித் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க. அங்கே சிங்கிள்ங்க. இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க. அங்கே 2 ரன்னுங்க. இந்த பால் லெக் பைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன் கொஞ்சம் கிட்ட தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த பால் ஒரு டிஃபென்ஸுக்கு போயிருக்காருங்க. குட் பேட்டிங்க, குட் பவுலிங். இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு. அங்கே 2 ரன்னுங்க. பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா செல்லமாக டைலர்னு கூப்பிட்றாங்க. இந்த பால் போல்டை பிடிங்கிருக்காருங்க. குட் பவுலிங்க குரு. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரன்னுங்க. 3வது ஓவர் போட மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அஜித். முதல் பந்து டிஃபென்ஸுக்கு போயிருக்காருங்க அஜித். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் வந்திருக்காரு. இந்த பால் ரொம்ப விலைக்கு போட்டாருங்க. வைட். இந்த பால் குட் பவுலிங்க. குத்தனை இடத்துல வந்து கீழே வச்சுங்க. ஸோ டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அது கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்புங்க. ஏசுங்க பவுண்டரிங்க. குட் பேட்டிங்க ஸ்ரீராம். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. எட்ஜி பட்டு பின்னாடி வந்திருக்கு. ஒரு சிங்கிள்ங்க. இந்த பந்து ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து. அங்கே குட் ஃபீல்டிங்க. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். இந்த பாலும் டிஃபென்ஸுக்கு போயிருக்காருங்க. ஸோ இவர் எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கே போயிட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட்டு போயிடுச்சுங்க. ஸோ ஓவருங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க மங்களம் சிசி. 4வது ஓவர் முதல் பந்து டிஃபென்ஸ் சிங்கிள். இந்த பால் ஸ்லோயராக போட்டார். தூக்கி விட்டுருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஃபீல்டிங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த பால் நல்லா அடிச்சிரு. கேட்ச் பண்ண வாய்ப்பு. ஐயோ நல்லா ட்ரை பண்ணாருங்க. அங்கே பேக்கப் வந்திருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் அகைன் தரையோட தரையவே அடிச்சிருக்காரு அஜித். ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு பேக் திசையில் ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அது 2 ரன்னுங்க. ஓவர். 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 24 ரன் அடிச்சிருக்காங்க மங்களம் சிசி. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். 5வது ஓவர் போட தினேஷ் வந்திருக்காரு. ஒரு டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு சிங்கிள்ங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. ஃப்ளாட்டாக போயிருக்குங்க. அங்கே ஆளே இல்லைங்க. பவுண்டரிங்க. கேப் பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்காருங்க அஜித். 15 ரன்லேருந்து 5 ரன்னை கம்மி பண்ணுறாரு அஜித். இன்னும் பார்த்தீங்கன்னா 10 ரன் அடிக்கணும். இந்த பால் போல்டுங்க. ஸோ கம்பேக் கொடுத்துருக்காருங்க தினேஷ்.
நல்லா விளையாட்டு இருந்தார் அஜித். விக்கெட்டாகி விளையாட்டு இருக்காரு. இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் மைண்டுக்கு வந்தாருங்க. பவுலிங்க தினேஷ். டாட் பாலுங்க. 8க்கு 10ங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாருங்க. போல்டை பிடிங்கிருக்காருங்க தினேஷ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டை எடுக்கிறாருங்க தினேஷ். ஸோ வந்தார் சென்றார்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் வரதன் வந்திருக்காரு. ஸோ அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. அங்கே யாருமே இல்லைங்க. கேப்பில் விழும். அது பவுண்ட்ரிங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியாக மாற்றுறாருங்க தினேஷ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிக்கணுங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. 6 பாலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிக்கணுங்க. மங்களம் சிசி 6க்கு 6. முதல் பந்து ஒரு டிஃபென்ஸுங்க. அங்கே சர்க்கிள்லே தட்டி விட்டு ஓடி இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வராரு வரதன். 5க்கு 5 அடிச்சிருக்காருங்க. அது கேட்சுக்கான வாய்ப்பா? சர்க்கிள்லேயே முடிச்சு விட்டு இருக்காங்க வரதனை. ஸோ நல்லா விளையாட்டு இருக்காருங்க வரதர். விக்கெட்டாக விளையாட்டு இருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு 5 மாறுதுங்க. இந்த பால் டிஃபென்ஸ் மைண்டுங்க. அங்கே குட் ஃபீல்டிங்க. இருந்தாலும் குயிக்கர் 1ங்க. ஒரு சிங்கிளை எடுக்கிறாங்க. 3க்கு 4 மாறுதுங்க. இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு மேட்ச்சு. குட் பவுலிங்க. இந்த பால் டாட்டுங்க. 2க்கு 4 மாறுதுங்க. ப்ரெஷர் ஏற்றிட்டு இருக்காருங்க பவுலர். இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே. ஸோ அடித்து உள்ளே வந்துட்டு இருக்கு. ஓடி தாங்க எடுக்கணும். 2 ரன்னுங்க. ஸோ அங்கே கல் அடிச்சிருக்கு. ஸோ அதனால் 2 ரன் கொடுத்துருக்காங்க அம்பையர். என்னன்னு தெரில. டிஸ்கஸ் போயிட்டு இருக்குங்க. அம்பையர் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி 2 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பந்துக்கு 2ஆக மாறுது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் ட்ராவில் முடிஞ்சால் சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஓவருக்கு போகுமா? ஸோ நேற்றுந்து எந்த மேட்சுமே சூப்பர் ஓவருக்கு போகல. ஸோ பேட்ஸ்மேனாக பவுலரா பார்த்துடலாங்க. வெரி இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க அங்கே. கேப்பில் போயிட்டு இருக்குங்க. ஸோ சூப்பர் ஓவர் மாறுமா இங்கே? ஸோ சூப்பர் ஓவருக்கு போகுதுங்க. மேட்ச் ட்ரா ஆகுதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குங்க. ஸோ சூப்பர் ஓவருக்கு போகுதுங்க. அகைன் ஃபஸ்ட்டு மேட்சுங்க சூப்பர் ஓவர் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ சூப்பர் ஓவர் போகுதுங்க. பவுலர் தினேஷ். ஸ்ட்ரைக்கில் அஜித். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே. தரையோட தரையாக போயிட்டு இருக்குங்க அங்கே. குட் ஃபீல்டிங்க. இங்கே ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே. கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, தடுத்து இருக்காருங்க அங்கே. அகைன் ஒரு சிங்கிள்ங்க. டாஸ் பாலை நல்லா அடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த பால் சூப்பராக அடிச்சுருக்காரு அங்கே. பவுண்ட்ரியாக மாறுமா? எஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ அஜித் பேட்டில் இருந்து ஒரு பேட்டிங் ப்ரோ. இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஒரு டாட் பாலுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு அகெயின். தரையோட தரையா எடுத்திருக்காரு. 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரன் அவுட்டுங்க கண்டிப்பாக. 1 ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டுங்க. இந்த பால் ஸ்டிக் லைனில் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து. ரன் அவுட்டுங்க. சூப்பர் பவுலிங்க தினேஷ் கையிலேருந்து. ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரன் அடிச்சிருக்காங்க. 8 டார்கெட்டுங்க. தமிழ் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ரன் அடித்தா வின்னுங்க. ஸோ அதை பீட் பண்ணாங்கன்னா மங்களம் சிசி வின்னுங்க. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரே வந்திருக்காரு. பவுலிங் போட்டவரே தினேஷை வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். 6க்கு 8ங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒய்டாக போட்டுருக்காருங்க பவுலர். சிங்கிள்ங்க. பாலே வீசாமல் 1 ரன்னை கொடுக்குறாருங்க. 6க்கு 7 மாறுதுங்க.
இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா குத்த விட்டா பவுண்ட்ரிங்க. ஸோ தடுத்து இருக்காருங்க அங்கே ஃபீல்டர். 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்து ப்ரோ 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பையர். 5க்கு 6 மாறுதுங்க. ஸோ இன்னும் 1 விக்கெட் எடுத்துட்டா மங்களம் சிசி வின்னுங்க. சரியான பவுலிங்க, கரெக்டான இடத்துல போட்டாருங்க நவீனி. இன்னும் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குங்க மேட்ச்சு. இந்த பால் நோ பாலுங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீட்டுங்க. ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஒரு சாதகமான பந்துங்க இந்த பால். பவுலர் தப்பு பண்ணுறாருங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. மணி விட்டு இருக்காரு. ஸோ அங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் போகும். ஏன்னா இன்னும் 1 விக்கெட் விழுந்துச்சுன்னா மேட்ச் பவுலிங் சைடாக மாறிடும். அடிச்சிருக்காரு அகைன் அதே திசையில் 1 பிச்சாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள்ங்க. இன்னும் 2க்கு 3 அடிக்கணுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் தினேஷ் வராரு. இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஒரு திசையில் பவுண்ட்ரிங்க. மேட்சை வின் பண்ணுறாங்க தமிழ் பிரதர்ஸ். ஸோ சூப்பருங்க தினேஷ் அவர் தாங்க அவங்க டீமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மேட்ச் வின் பை தமிழ் பிரதர்ஸ். இன்ட்ரெஸ்டாக போச்சுங்க அந்த மேட்ச்சு.